நீங்க ஹை டென்ஷன் லைனுக்கு பக்கத்துல அபார்ட்மெண்ட் வாங்க போறீங்களா? அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பா நீங்க செக் பண்ணுங்க. அந்த அபார்ட்மெண்ட் ஹை டென்ஷன் எலக்ட்ரிக் லைன் இல்ல டிரான்ஸ்மிஷன் டவருக்கு பக்கத்துல இருந்தா இந்த 5 விஷயங்கள கண்டிப்பா வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் சேஃப்டி கிளியரன்ஸ், இது ரொம்பவே முக்கியம். ஹை டென்ஷன் லைனுக்கும் பில்டிங்க்கும் தேவையான சேஃப்டி கிளியரன்ஸ் இருக்கான்றத வெரிஃபை பண்ணுங்க. பொதுவாகவே 66 கிலோவாட் லைனுக்கு சுமார் 18லேருந்து 20 மீட்டர் காரிடார் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதே 400 கிலோவாட் லைனாக இருந்தால் சுமார் 45லேருந்து 52 மீட்டர் காரிடார் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இந்த அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் காரிடார் விட்ட தான் குறிக்குது. இது பில்டிங்கில் இருந்து அளக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் கிடையாது. தேவையான கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அப்ரூவலை பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் பில்டர்கிட்ட அப்ரூவ்டு லே அவுட், சேஃப்டி கிளியரன்ஸ், அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி அப்ரூவல் இருக்குதான்றதை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். சில பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்ஷன் டவர் பக்கத்தில் இருந்தால் அப்பார்ட்மெண்ட் வாங்க தயங்குவாங்க. இதனால் ரீசேல் செய்யும் போது அதிக நேரம் எடுத்துக்கலாம். சில சந்தர்ப்பத்தில் பையரோட ப்ரிஃபரன்ஸும் கம்மியாகும். அதனால் ப்ரைஸ் நெகோசியேஷன் அதிகமாக இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஹை டென்ஷன் லைனுக்கு பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுங்கள். ரெரா அப்ரூவல், சிஎம்டிஏ ஆர் டிடிசிபி அப்ரூவல், பில்டிங் பிளான் அப்ரூவல், எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி கிளியரன்ஸ், சேஃப்டி கிளியரன்ஸ், இது எல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஹை டென்ஷன் லைனுக்கு பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் இருக்குதுன்ற ஒரே காரணத்தினாலேயே அது ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்ளமான ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்ரூவல்ஸை வெரிஃபை செய்யாமல் வாங்குறது தான் மிகப்பெரிய ரிஸ்க். இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோவை நான் அப்கமிங் டேஸில் அப்லோட் பண்ணுறேன். அப்பார்ட்மெண்ட் பையர் அவேர்னஸ்க்காக ஆர்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.